வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தயாங்க்கு 300 இயர்ஸ் ஆஃப் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். அது ஒரு எபிசோட் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டோரியை போட்டதே நான் மறந்துட்டேன். அதனால் அதுக்கு செகண்ட் பார்ட்டோ இல்லை அது கண்டினியூவேஷன் நான் எதுவுமே போடவே இல்லை. முந்தானேத்தோ ஒரு ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இப்படி ஒரு ஸ்டோரி போட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதோட நெக்ஸ்ட் பார்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, ஏன்னா கண்டிப்பாக மறந்துருக்கும். ஸோ அந்த பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எதுலேருந்து விட்டுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ அந்த மியூசியமோட ரொம்ப பெரிய மண்டபத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. வயனோட பார்வை நேராக தயாங்கை சந்திக்குது. தயாங் அசையாமல் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 பேருக்குமே இதுக்கு முன்னாடி தயாங் யாருன்னு வயனுக்கு தெரியாது, வயன் யாருன்னு தயாங்க்கு தெரியாது. ஆனால் ஒருத்தரோட கண்ணில் இன்னொருத்தர் ஏதோ ஒன்று தேடுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. வயன் மெதுவாக கண்களை இமைக்கிறா. இவர் ஏன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு அவள் யோசிக்கிறா. அவளோட இதயம் காரணமே இல்லாமல் வலிக்குது. தேயங்கும் அவனே கேட்டுக்கிறான், நான் இவளை எங்கே பார்த்துருக்கேன்? இல்லை, நான் இவளை பார்த்ததே இல்லை. ஆனால் ஏன் இவ அழகிற மாதிரி எனக்கும் வலிக்குது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போது ஒரு குட்டி பொன் குழந்தை தேயோட கையை தொடுறா. எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறா. அவள் குனிஞ்சு பார்க்குறான். என்னம்மா? அண்ணா, நீங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பிரின்ஸ் மாதிரியே இருக்கீங்க. அவங்களோட கண்ணும் உங்கள் கண்ணும் ஒரே மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. தேயும் ஷாக் ஆகிட்டான். என்னம்மா சொல்கிற? ஆமாம், பாருங்கள், அந்த பிரின்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரே கண்ணு. அம்மா, இங்கே பாருங்கள், இந்த அண்ணாக்கும் அந்த பிரின்ஸுக்கும் ஒரே மாதிரி கண் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவளோட அம்மா உடனே அந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டாங்க. என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு வார்த்தை டேஹியோங்கோட மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வயனோட சீனியர் அவளை கூப்பிடுறாங்க. வயன், இங்கே வா, அங்கே என்ன பண்ணுற? அப்போ அவளை திரும்பி பார்த்து, என்னாச்சு சார்? அந்த போர்ட்ரேட்டை க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடு, மேகசின் கவருக்கு வேணும். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்லோவாக கேமராவை எடுக்கிறா. ஆனால் லென்ஸை அந்த பெயிண்டிங் மேலே வந்து அவளோட ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒவ்வொரு டைமும் அந்த கண்ணை பார்க்கும்போதெல்லாம் அவளோட கையெல்லாம் நடுங்குது. கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கேமரா ஸ்க்ரீனை பார்க்குறா. அவள் ஷாக் ஆகி பார்க்குறா. ஸ்க்ரீனில் ஓவியத்தோட கண் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு உயிருள்ள மனுஷன் அரச உடையில் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவள் உடனே அகெயின் ஓவியத்தை பார்க்குறா. அது வழக்கம் போல் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அகெயின் கேமரா ஸ்க்ரீனை பார்த்தா எதுவுமே இல்லை, அது நார்மலான ஒரு ஓவியம் மாதிரி தான் இருக்குது. நான் என்ன பார்த்தேன் இப்போது? இதில் வேறு மாதிரி இருந்தது. அந்த கண்களோட முழு உருவமும் இதில் தெரிஞ்சுதே அப்படின்னு யோசிக்கிறான். அதே நேரத்தில் தேஹியோன் மெதுவாக அந்த ஓவியத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவனோட பார்வை கீழே இருந்த பழைய அந்த வெண்கல பலகை மேலே வந்து விழுது. அதில் ஒரு விஷயம் எழுதியிருக்கு. என்னென்னா, க்ரௌன் பிரின்ஸ் கிம் தேயாங், born in 1679 and dead 1703. He waited until his last breath for the women he could never protect அப்படின்னு எழுதியிருக்கு. டேயோங் அந்த கடைசி வரியை அகெயின் படித்து பார்க்குறான். தி விமன் ஹீ குட் நெவர் ப்ரொடெக்ட். அதை படிக்கும்போது அவனோட ஹார்ட் திடீர்னு பெயினாக ஸ்டார்ட் ஆகுது. அவனோட கண்ணில் அவன் அறியாமலேயே கண்ணீர் வர ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இந்த வரியை படிக்கும்போது எனக்கு அழுக வருது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த நொடி வயன் மெதுவாக அவன் பக்கம் திரும்புகிறா. டேயன் கூட அவளை பார்க்குறான்.
இந்த முறை 2 பேரோட பார்வையுமே விலகலை. அவங்களுக்கு நடுவில் பல நூற்றாண்டுகளாக சொல்லப்படாத ஒரு கதை மௌனமாக உயிர் பெற்று நிற்கிது. இப்போது வயனும் அந்த பலகையை படிக்கிறா. தி woman he could never protect. அவளோட கண்ணிலையுமே தானாக கண்ணீர் வழியுது. ஏன் அந்த பொண்ணு யார்? ஏன் அவளை நினச்சா எனக்கு இவ்வளோ வலிக்குது அப்படின்னு யோசிக்கிறா. அதே நேரத்தில் இந்த மியூசியம்லலாம் கைடெல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் இந்த போர்ட்ரேட்டை ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கீங்களே. அப்போ வயன் டக்குன்னு ஷாக் ஆகிட்டு ஆ ஆ ஆமாம். அப்போ அந்த முதியவர் பொறுமையாக, அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்? இந்த ஓவியத்தை பற்றி ஒரு பழைய கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேயங்கும் திரும்பி பார்க்குறான். வரலாறில் இந்த இளவரசர் யாரையும் காதலிக்கலைன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அரண்மனையில் வேலை பார்த்த ஒரு சாதாரண பொண்ணுக்காக அவர் தன்னோட உயிரையே கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. அப்போது வயனோட ஹார்ட் ஃபாஸ்ட்டாக துடிக்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணோட பேர் என்ன? அது யாருக்கும் தெரியாதுமா. அவளை பற்றி எந்த ஒரு பதிவுகளையுமே அந்த காலத்தில் விட்டு வைக்கலை. எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. அப்போ தேயுன் மெதுவாக கேட்குறான், ஏன்? அப்போ அவர் ஆழமாக மூச்சை இழுத்து விடுறாரு. அரச குடும்பத்துக்கு ஒரு வேலைக்கார பொண்ணை காதலிச்ச இளவரசன் இருந்ததுன்னு வரலாறு சொல்லிடக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க. அதனால் அவளோட பேர், முகம், ஏன் அவள் இருந்ததுக்கான ஆதாரமே இல்லாமல் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வயனுக்கு திடீர்னு மூச்சு முட்டுது. அப்போது அந்த முதியவர் மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அழிக்க முடியலை. என்ன அது? இந்த இளவரசரோட கடைசி வார்த்தை. 2 பேருமே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அப்போ அவர் அகெயின் சொல்கிறாரு, நான் உன்னை கண்டிப்பாக மறுபடியும் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்போது வயனோட உடம்பே நடுங்குது. அதே வேர்ட்ஸ் அவள் சில நிமிஷத்துக்கு முன்னாடி அவளோட ஹெட்டில் கேட்ட அதே வார்த்தை. அதே நேரத்தில் தேயம் கண்ணு முன்னாடி ஒரு மின்னல் மாதிரி ஒரு அரண்மனை, ஒயிட் ஹான்போக் அண்ட் யாரோ அழுகுற மாதிரி அவன் கையை நீட்டுறான். போகாத அப்படிங்கிறான். அப்போ தேயம் திடீர்னு தலையை பிடிச்சிக்கிட்டான். வலிக்குது. அப்போது சார் ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றவங்களாம் ஓடி வராங்க. யா ஐம் ஓகே அப்படின்னு அவன் சொல்ல ட்ரை பண்ணாலும் அவனோட பார்வை வயன் மேலே மட்டுமே நிற்கிது. வயனும் அவனை பார்த்துட்ருக்கா. 2 பேரோட கண்ணிலையுமே ஒரே கேள்வி தான், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா அப்படின்னு. அதே நொடியில் அந்த மியூசியத்தோட பழைய கடிகாரத்தில் அந்த 3 முறை ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அந்த ஒவ்வொரு டைம் ஆகும்போதும் அந்த சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி 3 டைம் சவுண்ட் கேட்குது. அதே நேரத்தில் இந்த வெஸ்ட் சைடு அந்த டோர் ரொம்ப வருஷமாக மூடப்பட்டிருந்த ரொம்ப பழமையான ஒரு மரக்கதவு, அது தானாகவே திறக்குது. அதை யாருமே கவனிக்கலை. ஆனால் ஒருத்தர் மட்டும் அதை கவனிக்கிறாங்க. எஸ், அது வயன் தான். அவளோட பார்வை நேராக அந்த கதவு மேலே தான் போய் நிற்கிது. அது இப்போ திறந்துச்சா அப்படின்னு அவள் யோசிக்கிறா. அவள் கண்ணை சிமிட்டி பார்க்குறா. எப்படி பார்த்தாலுமே அந்த கதவு லேசாக திறந்துருந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. அதே நேரம் டெஹியனும் தலையை பிடிச்சபடியே நிற்கிறான். அவனோட காதில் அகெயின் அந்த குரல் கேட்குது, அரசே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் திடீர்னு நிமிர்ந்து சுற்றி பார்க்குறான். யார் என்னை கூப்பிட்டது? இப்போது அந்த கூட்டத்தில் யாருமே இல்லை. ஆனால் அந்த குரல் ஒரு பொண்ணோட குரல், அவனுக்கு ரொம்ப பழகின ஒரு குரல். இப்போ அந்த மியூசியமில் இருக்கிற ஒர்க்கர் ஒருத்தவங்க ஓடி வராங்க. சார், இது க்ளோஸ்ட் ஏரியா, இங்கே யாரும் உள்ளே போகக்கூடாது, அண்ட் ஆல்சோ இது பக்கத்தில் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேயும் தலையசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனோட கால் அந்த கதவை நோக்கியே நகர்ற மாதிரி இருக்குது.
வயனுக்கும் அதே உணர்வு தான். அப்போ அவளோட சீனியர் அவளை கூப்பிட்றாங்க. வயன் வயன் என்ன பண்ணுற? மேகசின் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், நீ காரில் வந்துரு. சார், ஒரு 2 நிமிஷம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவரும் சீக்கிரமா எல்லாத்தையும் சீக்கிரம் நீ ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கொஞ்சம் நேரத்துலையே அந்த பெரிய கேலரியில் வயன் மட்டும்தான் இருக்கா, இன்னொரு பக்கம் தேயோங் மட்டும் இருக்கான். 2 பேருக்கும் நடுவில் அந்த மூடின வெஸ்ட் விங் டோர் இருக்குது. இப்போது அமைதியாக சுற்றி இருக்கிற இடமே ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. மெதுவாக வயன் அந்த கதவு பக்கத்தில் போகிறா. அவளோட கை அந்த கதவு மேலே இருக்கிற அந்த தூசியை தொடுது. திடீர்னு அவளோட விரலில் ஒரு சூடான உணர்வு. அந்த மரக்கதவுக்கு மேலே யாரோ பழைய காலத்தில் செதுக்குன ஒரு சின்ன ஒரு பிறை நிலவு, இந்த ஹாஃப் மூன் இருக்கும்ல, அதை செதுக்கி வச்சுருக்காங்க. அதை பார்த்த நொடியே அவளோட கண்ணில் அகெயின் மின்னல் தோன்ற மாதிரி இருக்குது. நிலாவோட ஒளியில் ஒரு அரண்மனையோட தோட்டம். ஒரு யங் பர்சன் சிரிக்கிறான். அவளோட தலையில் ஒரு சின்ன நிலா வடிவத்தில் இந்த ஹேர் ஆக்சசரிஸை வைக்கிறான். இது உனக்காக, எப்போதும் உன்னை நான் கண்டுபிடிக்க இதுதான் அடையாளம் அப்படின்னு வாய்ஸ் கேட்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை டக்குன்னு பின்னாடி எடுத்துக்கிட்டா. அதே நேரம் தெஹியோங்கும் அவள்கிட்ட ஓடி வரான். ஆர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த வார்த்தையை கேட்டதுமே வயன் அவனை பார்க்குறா. ஃபர்ஸ்ட் டைமாக 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. கொஞ்சம் அடி தான் அவங்களுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்குது. தேஹியோங் கவலையோடு கேட்குறான், அவங்களுக்கு தலை சுற்றுதா அப்படின்னு கேட்குறான். வயன் பதில் சொல்லவே முடியல. ஏன்னா அவனோட கண்ணை பார்த்ததுமே அவன் மனசில் ஒரே ஒரு வார்த்தை தான் வருது, அரசே அப்படின்னு. அவளுக்கு தெரியாமலேயே அந்த வார்த்தை உதட்டிலேருந்து வருது. அப்போ தேயோங் ஷாக் ஆகிட்டான். அவன் என்றைக்குமே அந்த வார்த்தையை யார்கிட்டையுமே கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அது அவனோட இதயத்தில் ஆழமாக ஏற்கனவே இருந்த ஒரு உணர்வு மாதிரி இருக்குது. அவன் மெதுவாக கேட்குறான், நீங்கள் என்னென்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறான். வயனும் ஷாக்காக, நான் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறா. 2 பேருமே பேசாமல் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த டோர் மெதுவாக ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. இப்போ அதுக்குள்ளே ஒரு பழைய ராஜாவோட ரூம் இருட்டில் மூழ்கின மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்த இன்னொரு ரொம்ப பெரிய ஓவியம் இருக்குது. வயன் தயாங் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வயன், இது இப்போது திறந்துச்சா? அப்போ தேயாங் தலையசிச்சு, நானும் அதை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. 2 பேருமே சில நொடிகள் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ தூரத்துலேருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டோட குரல், சார், மேம், அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த நொடி கதவு அகெயின் மெதுவாக மூட ஸ்டார்ட் ஆகுது. வயனுக்கு தெரியாமலேயே அவளோட கால் வேகமாக அந்த அறைக்குள்ளே ஓடுது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு தேயங்கும் அவளை நிறுத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனும் அவளுக்கு பின்னாடி உள்ளே போயிட்டான். கதவு தானாக க்ளோஸ் ஆகிடுச்சு. வெளியில் இருந்த அந்த சத்தங்கள், இந்த மக்களோட பேச்சு சவுண்டு, செக்யூரிட்டியோட சவுண்டு, இதெல்லாமே ஃபுல்லாக இப்போது மறைஞ்சிருச்சு. இப்போ அந்த ஹால் ஃபுல்லாக ரொம்ப இருட்டாக இருக்குது. சில இடத்துல மட்டும் பழைய ஜன்னல் வழியாக சூரிய ஒளி உள்ளே வருது. தூசி, துகள் அந்த மாதிரி எல்லாமே காற்றுல மிதக்குது. சுவர்கள் எல்லாமே ரொம்ப பழமையான அரச சின்னங்கள் கொண்டு இருக்குது. இப்போது நடுவில் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்த ரொம்ப பெரிய ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கலாமே, அது ஒன்று இருக்குது. வயன் மெதுவாக முன்னாடி போகிறா. இது என்ன அப்படிங்கிறா. அவளோட கை அந்த வெள்ளை துணியை தொடுது. அதே நொடி அவளோட காதில் ஒரு பொண்ணோட சிரிப்பு சவுண்ட் கேட்குது. வயன், சீக்கிரம், இளவரசி வந்துடுவாங்க. அப்போ வயன் ஷாக்காக கையை பின்னாடி எடுத்துக்கிட்டா. யார் அப்படின்னு தேயோங் அவளை பார்க்குறான். என்னாச்சு? யாரோ பேசுகிற மாதிரி ஒரு பொண்ணோட குரல். அப்போ தேயோங் அவளை அமைதிப்படுத்த ட்ரை பண்ணுறான். ரிலாக்ஸ், இங்கே யாரும் இல்லை. ஆனால் அவன் அதை முடிக்கிறதுக்குள்ளேயே அவனுக்கும் ஒரு குரல் கேட்குது. அண்ணா
அப்படின்னு ஒரு இனிமையான ஒரு பொண்ணோட குரல். அவன் திரும்பி பார்க்குறான், ஆனால் யாருமே இல்லை. இப்போ அகெயின் அண்ணா அப்படின்னு கேட்குது. இந்த முறை அவன் கண் முன்னாடி ஒரு மின்னல், ஒரு குட்டி பொண்ணு அந்த பிரின்சஸ் ட்ரெஸ்ஸில் இருக்குது. சிரித்தபடி அவனை பார்த்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுது. அடுத்த நொடி எல்லாமே மறைந்து போயிடுச்சு. தேயோங் நெத்தியை பிடிச்சிக்கிட்டான். இந்த இந்த ஐயோ, இந்த இமேஜ் இதெல்லாம் என்ன, எனக்கு ஏன் இப்படி ஃப்ளாஷ் ஆகுது அப்படிங்கிறான். அதே நேரத்தில் வயனோட பார்வை அந்த ரூமோட ஒரு மூலையில் இருந்த கண்ணாடி பாக்ஸ் மேலே போய் விழுது. அதுக்குள்ளே கோல்டு கலரில் பிறை நிலவு வடிவத்தில் இருக்கிற அந்த ஹேர் ஆக்சசரி இருக்குது. அதை அவள் சில நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்த அதே ஒரு விஷயந்தான். அவளுக்கு அறியாமலேயே அந்த பெட்டிக்கு பக்கத்தில் போகிறா. கண்ணாடிக்கு மேலே ஒரு சின்ன பலகை இருக்குது. ராயல் மூன் ஹேர்பின் பிலாங் டு அன் அன்னோன் பேலஸ் மெய்டன் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே ரெக்கவர்ட் பிசைட் க்ரௌன் பிரின்ஸ் கிம் தேயாங் ஆஃப்டர் ஹிஸ் டெத் அப்படின்னு எழுதியிருக்கு. வயனோட கண்ணெல்லாம் பெருசாகுது. அன்னோன் பேலஸ் மெய்டா, அவங்களோட பேர் கூட தெரியாதா, அதை கூட மென்ஷன் பண்ணலையா அப்படிங்கிறான். அந்த ஹேர் பின்னை பார்த்த அந்த நொடி அவளோட கண்ணீர் அவளை அறியாமலேயே வருது. இப்போ அவள் மெதுவாக இதை எனக்காக தானே கொடுத்தீங்க அப்படிங்கிறா. தேயோங் ஷாக்காக அவளை பார்க்குறான். என்ன சொன்னீங்க? அப்போ வயனோட சுயநினைவுக்கு வந்துட்டு நான் எதுவும் சொல்லலையே, ஆனால் எனக்கு ஏன் இது என்னோடதுன்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறா. அதே நேரத்தில் அந்த ஹாலோட நடுவில் இருந்த ஒயிட் கலர் கிளாத் காற்றே இல்லாமல் தானாக மெதுவாக கீழே விழ ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒயிட் கிளாத் மெதுவாக தரையில் விழுது. வயன் அண்ட் தேயாங் 2 பேருமே மூச்சை நின்ன மாதிரி பார்க்குறாங்க. அந்த ஓவியத்தில் கொரியாவோட அரண்மனை தோட்டம் இருக்குது. செர்ரி ஃப்ளவர்ஸ் காற்றுல பறந்துட்டுருக்கு. இப்போது நடுவில் அரச உடையில் க்ரௌன் பிரின்ஸ் கிம் தேயாங், அவருக்கு பக்கத்தில் ஒயிட் கலர் ஹேண்ட்பேக் போட்டு ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணோட முகம் கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்தது. வயன் ஷாக்காக 2 அடி பின்னாடி நகர்றா. ஏன் அவளோட முகம் மட்டும் அப்படின்னு தேயாங் அந்த ஓவியத்துக்கு பக்கத்தில் போகிறான். மெதுவாக அவன் கையை நீட்டி அந்த கிழிஞ்ச இடத்த தொடுறான். அந்த நொடி ஒரு ஃப்ளாஷ் வருது. இளவரசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிமையான ஒரு பொண்ணோட குரல். தேயாங் திரும்பி பார்க்குறான். ஒயிட் கலர் ஹேண்ட்பேக்கில் வயன் நிற்கிறா. அவள் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா. நான் ஒரு வேலைக்காரி தான், நான்லாம் உங்கள் பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. தேயாங் சிரிச்சுக்கிட்டே இந்த அரண்மனை முழுக்க என்னோடதாக இருக்கலாம், ஆனால் என் இதயம் எப்போவுமே உன்னோடது அப்படின்னு சொல்கிறான். வயனோட குரல் கேட்டு அவன் இப்போ அகெயின் ப்ரெசண்ட்டுக்கு வரான். தேயாங் அப்படின்னு அவள் கூப்பிட்றா. அவன் மூச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ வயன் கவலையாக உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போது தேயாங் எனக்கு ஒரு காட்சி, அதில் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். வயன் ஷாக்கா என்னையா அப்படின்னு கேட்குறா. தேயாங் அமைதியாக தலையை சேர்க்கிறான். அதே நேரத்தில் அந்த ஹாலோட மூலையிலேருந்து ஒரு பழைய கிராமஃபோன் திடீர்னு சவுண்டு விடுது. 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. பல வருஷமாக ஒர்க்கே பண்ணாத அந்த ஒரு கருவி தானாக சுத்த ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வயசான ஆணோட குரல் அந்த ஹால் ஃபுல்லாக எதிரொலிக்குது. இந்த அறைக்குள் வருபவர்கள் காதலர்களாக இருந்தால் மட்டுமே இந்த நினைவுகள் விழித்தெழும் அப்படின்ற வாய்ஸ். அது கேட்கும்போது வயனோட உடம்பு ஃபுல்லாக சிலுக்குது. குரல் மட்டும் தொடருது. இப்போது இளவரசரின் காதலியின் முகம் அவளை வரலாற்றில் அழிக்க அரச சபையால் கிழிக்கப்பட்டது, ஆனால் காதலை யாராலும் அழிக்க முடியவில்லை அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் முடிஞ்ச உடனே அறை முழுக்க இருந்த லைட்ஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் அணையுது. ரொம்ப இருட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே இருட்டாக தான் இருந்துச்சு, பட் அங்கங்கே கொஞ்சம் லைட் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. முழு அமைதியாக இருக்குது. திடீர்னு ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் எரியுது தானாகவே. அதோட வெளிச்சத்தில் ஓவியத்தில் இருந்த கிழிஞ்ச முகம் மெதுவாக மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முகம்
உருவாக தொடங்குது. வயன் அந்த ஓவியத்தை பார்த்ததுமே அவளோட இதயமே நின்று போகிறது மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஓவியத்தில் தெரிஞ்சது முகம் அவளோட முகம்தான். இது இது எப்படி இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறான். அவளுக்கு அப்படியே நடுங்குது. தேவம் மெதுவாக அந்த ஓவியத்தை பார்க்குறான். அதுக்கப்புறம் வயனை பார்க்குறான். அகெயின் ஓவியத்தை பார்க்குறான். 2 முகமுமே ஒரே மாதிரி இருக்குது. அவன் மெதுவாக முணுமுணுக்கிறான். அப்படின்னா அந்த பொண்ணு அப்படின்னு. அதே நேரத்தில் ஹாலுக்கு வெளியில் யாரோ ஒருத்தவங்களோட காலடி சவுண்ட் கேட்குது. ஒரு மர்மமான குரல் கதவுக்கு வெளியிலேருந்து கேட்குது. அவங்களுக்கு எல்லா நினைவும் திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. இனி சீக்கிரம் அவங்கள நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அண்ட் தேயாங் அந்த வாய்ஸை கேட்டு ஷாக்காக கதவை நோக்கி பார்க்குறாங்க. ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டோரி கொஞ்சம் நான் இது வரைக்கும் போட்ட ஸ்டோரியிலே டிஃப்ரெண்ட்டாக அண்ட் மிஸ்டீரியஸாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோரி. பாருங்கள், மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். எந்த விஷயம் பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ்.